பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களின் துவக்க மாதமாக சொல்லப்படுவது தான் இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் பிறக்க இருக்கு. அக்டோபர் 18ஆம் தேதி ஐப்பசி மாத பிறப்போடு வரக்கூடிய சனி பிரதோஷ நன்னாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைப்பதன் மூலம் பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. தமிழ் மாதங்களில் 7வது மாதமாக வரக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான மாதங்களுக்கான துவக்க மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் தான் தீபாவளி திருநாள், கந்த சஷ்டி பெருவிழா, சூரசம்ஹாரம், அன்னாபிஷேகம் போன்ற சிறப்பான நாட்கள் வர இருக்கு. இது எல்லாமே நமக்கு அளவில்லாத நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய திருநாட்கள். இந்த ஐப்பசி மாத பிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சனிக்கிழமையோடு பிறக்குது. அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை பிரதோஷத்தோடு சேர்ந்து இந்த ஐப்பசி மாதம் பிறக்க இருக்கு. ஐப்பசி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்தோன்னா வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் முழுவதுமே அந்த வழிபாட்டை செய்து கடன் பிரச்சனை, செல்வ செழிப்பு, இது எல்லாமே நமக்கு கடன் பிரச்சனை தீரவும் செல்வ செழிப்பு அதிகரிக்கவும் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அதை ஒவ்வொன்றா செய்யணும். ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது மழை காலத்தின் துவக்க மாதமாகும். சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ஐஸ்வர்யங்களையும் கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையுது. குறிப்பாக வீட்டில் செல்வ செழிப்பு குறையாமல் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்குரிய முக்கியமான மாதமாகவே இந்த ஐப்பசி மாதம் விளங்குது. ஐப்பசி மாதத்தில் நம்ம என்னென்ன செய்வது அப்படிங்கிறத பார்த்தோன்னா குறிப்பாக புனித நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது.